எங்கு திசை தெரியாமல் தவித்த ஒரு பயணம் இது. அந்த பயணத்தின் முடிவிலே பவுல் அப்போஸ்தலன் அற்புதமாக அவருடைய மேலான அருளினால் கடவுள் பவுலுக்கு கிருபை செய்தபடியால் அந்த கப்பலில் இருந்த அனைத்து மக்களும் காப்பாற்றப்பட்டு மெலித்தா என்னும் தீவிலே கரையிறங்கினார்கள் என்பதை நாம் அறிவோம். அந்த கப்பல் உடைந்து போனாலும் கூட ஒரு ஜீவனும் இழந்து போகாமல் அழிந்து போகாமல் அந்த நாளிலே அன்பான ஆண்டவர் பரிசுத்த கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காப்பாற்றினார். பவுல் அப்போஸ்தலன் ஒருவேளை யோசித்திருக்கலாம், இந்த எலியாவை யோசித்திருக்கலாம், அல்லது யோசுவாவை யோசித்திருக்கலாம், அல்லது எலிசாவை யோசித்திருக்கலாம், அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே காற்றையும் கடலையும் அதட்டினாரே அதையும் கூட யோசித்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மேலான ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம், ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் கர்த்தருடைய கரத்திலே விட்டுவிட்டு அமைதியாக காத்திருப்பது தான். அதை தான் பவுலார் செய்தார். பவுல் அப்போஸ்தலன் இந்த கடல் பயணம் ஒரு சுமூகமான அல்லது ஒரு பிரச்சனை இல்லாத, கொந்தளிப்பில்லாத ஒரு சேஃப் ஜேர்னி கிடைக்குமா என்று கடவுளிடம் முறையிடவே இல்லை. பவுலுடைய ஒரே ஒரு ஜெபம், இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்க வேண்டும். I want to be with Jesus. Situation is not a matter. சூழ்நிலை நம்மை பாதிக்கவே கூடாது என்ற ஒரு கிறிஸ்தவத்திலே அற்புதமாக உயிர்ப்பித்த ஒரு வாழ்வை நடத்திய பரிசுத்த அப்போஸ்தலன் அதை குறித்து கவலை கொள்ளவில்லை. அந்த பயணம் செய்த அனைத்து மக்களுமே காப்பாற்றப்பட்டார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. பவுலுக்கு அந்த தேவதூதன் கூறினான்,